எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ரீசெண்டாக கோயம்புத்தூரில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ உண்மையிலே பெண்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சத்தையும் நம்ம எல்லாருக்குமே தந்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ ரிப்பீட்டடாக இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது என்னன்னா ஒரு அக்யூஸ்ட் ஒரு கிரிமினலுக்கு எவ்வளோ ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு 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 கேர்லெஸ்னஸ்ஸு, ஒரு தைரியம், இந்த மாதிரி நம்மளை எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது வெளிப்படையாகவே தெரியுது. இந்த பர்டிகுலர் கேஸில் கோயம்புத்தூரில் பார்த்தோம் அப்படின்னா ஏர்போர்ட் பக்கத்தில் பிருந்தாவன் நகர் அப்படிங்கிற ஒரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிளாட்டாங்க, அதாவது ஒரு லேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு 19 வயசு 20 வயசு மதிக்கத்தக்க ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பிஜி படிக்கிறதா சொல்கிறாங்க, போஸ்ட் கிராஜுவேஷன் படிச்சுட்டு இருக்க பொண்ணு போல். ஸோ அந்த பொண்ணு அவங்களுடைய அந்த பொண்ணோட ஆண் நண்பர், அதாவது பாய் ஃப்ரெண்டு. ஸோ அவங்க கூட காரில் பார்த்தோம் அப்படின்னா அந்த அந்த லேண்டு பிளாட், அந்த லேண்டில் பார்த்தோம் அப்படின்னா இருந்திருக்காங்க. அதாவது நைட்டு அந்த டைமில் ரொம்ப குறிப்பிட்டு சொன்னால் அந்த டைமில் அந்த அந்த ஏரியாஸ்லாம் பார்த்தோம்னா சிசிடிவி கேமராஸே ஒழுங்காக இருக்காதான். எந்த அளவுக்கு அப்படின்னா இப்போ இந்த பொண்ணு பாதிக்கப்பட்டதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சிசிடிவி கேமராஸ்லாம் ஒழுங்காக இல்லாதனால ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த பொண்ணை கடைசியாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல இந்த பொண்ணும் அவங்களோட பாய் ஃப்ரெண்டும் காரில் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 பொறுக்கிங்க, கிரிமினல்ஸு, ஒரு ஒரு யூஸ்லெஸ் பீப்புள், ஒரு 3 பேர், ஒரு பைத்தியக்கார பையனை பார்த்தோம் அப்படின்னா தண்ணி அடிச்சுட்டு ஒரு ஏற்கனவே பைக்கு, அந்த பைக்கே திருடின பைக்கு, அந்த பைக் எடுத்துகிட்டு கார்கிட்ட வந்திருக்காங்க. முதல்ல இவங்க திறக்கலை போல், காருக்குள்ளே இருந்துட்டு இந்த பாய் ஃப்ரெண்டும் அந்த பொண்ணு திறக்கலை போல். இவனுங்க கல்லை வச்சு கண்ணாடியை உடச்சி கார் கதவை திறந்துருக்கானுங்க. இந்த பாய் ஃப்ரெண்டு அவன் பார்த்தோம் அப்படின்னா இதை எதிர்த்துருக்கான். இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டாக எதிர்த்து இருந்திருக்கான். அதுக்கு அந்த பையனை பார்த்தோம் அப்படின்னா கல்லால் அருவாளால் பார்த்தோம் அப்படின்னா அடித்து நல்லா மண்டையிலே போட்டு பொழந்துட்டானுங்க. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட தையல் அந்த பையன் போட்டு வந்திருக்கான். போட்டு அந்த பையன் மயங்கிட்டான். இந்த பொண்ணை ஒரே மிரட்டி கூட்டு போய் கேங் ரேப் பண்ணியிருக்கானுங்க, அதாவது ரேப் பண்ணியிருக்கானுங்க 3 பேரும். இந்த 3 பேர்த்துல 2 பேர் பார்த்தோம் அப்படின்னா பிரதர்ஸ் தான், இன்னொருத்த சொந்தக்காரன் தான், அதுவும் தூரத்து சொந்தமோ எந்த சொந்தமோ. ஸோ மொத்தத்தில் 3 பேருமே ரிலேட்டிவ்ஸ் மாதிரி தான் சொல்கிறாங்க. இந்த 3 பேர்த்துல 2 பேர் ஏற்கனவே அரெஸ்ட் ஆகி பெயிலில் வந்திருக்கவங்களாம், பார்த்துக்கோங்க. அப்படின்னா அப்போ இவங்க தான் பார்த்தோம் அப்படின்னா அப்படி பண்ணிடுறானுங்க. பண்ணிட்டு என்ன பிரச்சனைனா இதை ரேப் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த விஷயம் எங்கே ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி வைத்தறிச்சல் ஆக்குது அப்படின்னா அந்த பொண்ணை ரேப் பண்ணிட்டு அந்த அப்படியே போட்டு போயிடுறானுங்க. அந்த பையன் மயங்கி கிடக்குறான். இப்போ அந்த பையனுக்கு ஞாபகம் வருது, கொஞ்சம் மணி நேரங்கள் கழிச்சு ஞாபகம் வரும்போது கால் பண்ணுறான் போலீஸுக்கு. போலீஸ் தேடுறாங்க. போலீஸ் நைட்டு ஃபுல்லாக தேடி ரொம்ப நேரம் கழிச்சு தான், 5 மணி நேரம் கழிச்சு தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த பொண்ணே வீடுகள், அதாவது அங்கே இருக்கும் இல்லையா அந்த பக்கத்தில் வீடு, அந்த வீட்டு கதவெல்லாம் தட்டி ஹெல்ப்பு கேட்டு அதுக்கப்புறம் போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் போய் ரீச் ஆயிருக்காங்க. இப்போ இவங்க 2 பேருக்குமே கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறது, சேஃப் ஆகிட்டாங்கன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி உயிர் தப்பிட்டாங்க அப்படின்னா நம்ம சொல்லலாம். இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பயங்கரமாக தேடிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனைனா அந்த ஏரியாலாம் பயங்கரமாக புதருள்ள ஒரு ஏரியாவும், அதனால் தேடவே முடியாது. முதல்ல அந்த போலீஸால் அந்த பொண்ணையே கண்டுபிடிக்க முடியல, அதான் இதில் ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஏரியா போடாது. இப்போ இவங்க 3 பேர் என்ன பண்ணிடுறாங்க, தப்பிச்சிடறாங்க. ஆக்சுவலாக இது பண்ணும்போது அந்த 3 பேருமே தண்ணி அடித்த ஒரு ஸ்டேஜ், அதாவது ஒரு ட்ரங்கன் ஸ்டேட்டில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத அந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா எவ்வளோ தூரம் பார்த்தோம் அப்படின்னா தான் குடும்பத்தையும் அழிச்சு, தன்னையும் அழிச்சு, தான் உடலையும் அழிச்சு, மற்றவங்க குடும்பத்தையும் அழிச்சு, மற்றவங்க உயிரையும் அழிக்கிற அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு மோசமான ஒரு விஷயம் தான் அந்த சரக்கு, அதாவது தண்ணி அடிக்கிற பழக்கம். அது எங்கே கொண்டு போய் விட்டுருக்கு பாருங்க. இப்போ போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா இந்த 2 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த பையன், அந்த அந்த பொண்ணு பையன் 2 பேர் இருக்காங்க. அந்த பையனோட ஃபோனை பார்த்தோம் அப்படின்னா திருடனுங்க என்ன பண்ணுறாங்க, எடுத்துகிட்டு போயிடுறானுங்க. ஓகேவா, அதோட சேர்த்து அதாவது அந்த ஐஃபோன் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதை போயிட்டு போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா எப்படி இந்த ஐஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, இந்த ஐஃபோனை திருட்டுத்தனமாக விற்பாங்க. அப்போ இந்த செகண்ட் ஹேண்டெல்லாம் விற்பாங்க இல்லையா, செகண்ட் ஹேண்டு ஐஃபோன்ஸ், அந்த செகண்ட் ஹேண்ட் ஐஃபோன்ஸ் விற்கிற கடைகள்லாம் போலீஸ் என்ன பண்ணிட்டாங்க, சைலண்டாக அலர்ட் பண்ணிட்டாங்க. யாராவது உங்கள்கிட்ட ஐஃபோன் விற்க வராங்க அப்படின்னா எங்கள்கிட்ட சொல்லுங்கள், அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. கரெக்டாக இவங்க போய் விற்கிறானுங்க. ஒரு கடையில் போயிட்டு விற்கும்போது பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணிடுறாங்க, அந்த கடைக்காரன் ஒரு டைம் கொடுங்க, சார்ஜ் போட்டு நான் பார்க்கணும், ஏறுதலேன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றோம். போலீஸ் பிடிச்சிடுறாங்க. பிடிக்கும்போது தப்பிச்சிடுறானுங்க. காலில் சுட்டு அந்த
பொறுக்கிங்களே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா போலீஸ்காரங்க பிடிச்சிடுறாங்க. இப்போ கொஞ்ச நாட்கள் முன்னாடி, அதாவது ஒரு ஃபியூ வீக்ஸ் கூட இருக்காது முன்னாடி, ஒரு போலீஸ்காரங்களே ஒரு பொண்ணு, அதாவது வேற ஸ்டேட் பொண்ணை வந்து ரேப் பண்ணியிருந்தாங்க. நான் அதை பற்றி வீடியோ போடுங்கிறதுக்காக கண்டென்ட்லாம் ரெடி பண்ணிட்டேன். அதனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த வீடியோ வந்து உங்கள்கிட்ட கொண்டு வர முடியல. அப்போ விதின் ஃபியூ வீக்ஸ் அதாவது அதை பண்ணது போலீஸ், அதான் இந்த இடத்துல ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பாருங்க கொஞ்சம் வாரங்களே இப்போ இப்படி ஒரு நியூஸ் வந்து நடந்திருக்கு. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பைக்கை வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து இந்த சிசிடிவி கேமராஸ்லாம் ஒழுங்காக வந்து இல்லை அந்த ஏரியாவில். ஸோ அதனால வந்து இந்த யார் பண்ணா அப்படிங்கிறத போலீஸால கண்டுபிடிக்க முடியாமல் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அவனுங்க எடுத்துட்டு அந்த பைக்கே திருட்டு பைக்கான். ஸோ அந்த திருட்டு பைக் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் வந்து ஏற்கனவே அந்த திருட்டு பைக்குன்னு சொல்லி வேற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க போல. அந்த ஆங்கிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா போலீஸ் வந்து விசாரிக்க போய் அந்த சிசிடிவி கேமராஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதிரி எடுத்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நமக்கு வந்து பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, பெண்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது தான். என்னன்னா ரொம்ப வந்து மனசு கஷ்டமாகவும் ரொம்ப வேதனையாகவும் இருந்துச்சு அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு கொலையா இருக்கட்டும், கொள்ளையா இருக்கட்டும், குற்றமா இருக்கட்டும், இதெல்லாம் எங்க நடந்தாலும், எஸ்பெஷலி உலகத்துல எங்க நடந்தாலும், எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் இந்தியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்க நடந்தாலும் அது வந்து நம்மளை உண்மையிலேயே வந்து ஷேக் பண்ணும் அப்படின்னு நான் வந்து நம்புறேன். ஏன்னா எங்கேயோ நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போயிட முடியாது. நம்ம எல்லாருமே வந்து இந்த ஒரே சொசைட்டில தான் இருக்கோம். ஓகே, ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு பாதிப்பு வந்து நமக்கு வந்து ஏற்படுத்துது. ஓகே, எல்லாரும் கேட்கக்கூடிய அந்த கொஸ்டினை நானும் வந்து கேட்டுறேன். அந்த பொண்ணு அந்த பையன் கூட நைட்டு வந்து ஏன் வந்து லேட் நைட்டு வந்து ஏன் வந்து அவங்க கூட, அதுவும் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துக்கு எதுக்காக போனாங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின் மார்க். ஓகே, நீங்க கிட்ட வந்து கேட்கலாம், பெண்களுக்கு சுதந்திரம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாதா? ரீசெண்டாக மம்தா பானர்ஜி கூட வந்து பொண்ணுங்க வந்து சேஃபா இருக்கணும், நீங்க முதல்ல சேஃபா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு டாக்கை வந்து சொல்லிட்டாங்க. லேடிஸ் வந்து கேர்ள்ஸ் வந்து சேஃபாக இருக்கணும், அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல போய் எல்லாரும் வந்து என்ன அவங்க ஸ்டேட்டை ஒழுங்காக பார்த்துக்க மாட்டீங்க, பொண்ணுங்க பாதுகாப்பை பற்றி பேசுங்க அப்படி கேட்டாங்க. அதாவது நம்ம கேட்குறது என்ன அப்படின்னா, ஓகே நான் ஒத்துக்கிறேன், பெண்களுக்கு வந்து சுதந்திரம் இருக்கணும், பெண்கள் வந்து அவங்க நினைச்ச நேரத்தில் போகணும் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. இப்போ எப்படி ஒரு பையன் வந்து மிட் நைட் 12 மணி 1 மணிக்கு போகிறானோ பொண்ணும் அந்த மாதிரி போகணும் அப்படிலாம் நீங்கள் வந்து சொல்கிறீங்க. நான் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ வந்து ஒரு பையன் வந்து பார்த்தோம் அப்படின்னா, பையனே இருந்தாலும் ஒரு 1 மணி 2 மணிக்கு எங்கேயாவது தனியாக இருட்டில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு போனால் பயமாக இருக்குமா இருக்காதா? ஸோ அஃப்கோர்ஸ் அவனை வந்து பார்த்தோம் அப்படின்னா அவனுக்கு இந்த ரேப் த்ரெட்ஸ்லாம் அந்த அளவுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை பொண்ணுங்களுக்கு. பட் அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஃபோனாக இருக்கட்டும், செயினாக இருக்கட்டும், கண்டிப்பாக ஸ்நாச் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து முன்ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. நம்ம வந்து போலீஸு கவர்மெண்ட்டு ஓகே இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, அதை பற்றி நம்ம விமர்சிக்க கூட வேணாம். அதை பற்றி உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது. நான் உங்கள்கிட்ட ஒரு பெருசாக விழிப்புணர்வோ அவேர்னஸோ கிரியேட் பண்ண போகிறது கிடையாது. பட் ஸ்டில் நம்ம வந்து எவ்வளோ கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது, எவ்வளோ கரெக்டுனா எவ்வளோ வந்து ஒரு தெளிவாக இருக்கணும், ஒரு முன்ஜாக்கிரதையோடு இருக்கணும். அப்போ பொண்ணை வந்து எப்படி பார்த்துப்பாங்க பேரண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ ஒரு பொண்ணுக்கு வந்து நைட்டு பையன் கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஃப்ரெண்டாகவே இருந்துட்டு போட்டோம், அவங்க எந்த தப்புமே பண்ணல, அவங்க வந்து ஒரு புனிதமான காதலாகவே இருக்கட்டும், இல்லை அது காதல் கூட கிடையாது, ஒரு ஜெனியூனான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை, ஏதோ ஒரு கிளாஸ்மேட்டு பேசுகிறாங்க, எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க. இத்தனைக்கும் அந்த பொண்ணுக்கு 19-20 வயசு தான், அந்த பையனுக்கு 25 வயசுங்கிறாங்க. ஒரு காமன் சென்ஸுக்கு என்ன தோணும், பேசுகிறவங்க வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பேசலாம், இல்லை வந்து ஏதோ ஒரு ஜூஸ் கடையில் பேசலாம், எவ்வளவோ இடங்கள் இருக்குது பேசுறதுக்கு. ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல போயிட்டு காரில் உட்காந்துக்கிட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தோம்னா யூ ஆர் கீப்பிங் யுவர் லைஃப் அட் ரிஸ்க் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல விரும்பணும். நம்ம வந்து போலீஸை எவ்வளோ வேணால் குறை சொல்லிக்கலாம், கவர்மெண்ட் எவ்வளோ வேணால் குறை சொல்லிக்கலாம், அதெல்லாம் வந்து அடுத்த பிரச்சனை. பட் ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, அந்த பொண்ணுக்கு வந்து பெரிய மன உளைச்சல், இந்த பொண்ணுக்கு வந்து இப்போ வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம எவ்வளோ சேஃப்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இப்போ வந்து வடக்கன் நார்த் இந்தியன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏடிஎம் கார்டு மேலே இருக்கிற நம்பரை கேட்டு பணத்தை உருவிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அவனை பிடிக்க முடியலையாங்கிறது ரெண்டாவது. பணம் போனது தானே, எத்தனை பேருக்கு பணம் திரும்பி வருது இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்மளே வந்து சேவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க இந்த நியூஸை பற்றி நான் கீழே வந்து கமெண்ட்டாக சொல்லுங்கள். அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். பை.